ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. காலையில் இருக்கிற அவசரத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் ஒரு சிவப்பு அவல் வச்சு ஒரு பிரசாதம் செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 75 கிராம் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல் வேணுனாலும் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். வெள்ளை அவலோட சிவப்பு அவல் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது, அதனால் நான் சிவப்பு அவல் வச்சு பண்ணுறேன். அவலில் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு 2-3 தடவை இதை கழுவி வச்சுக்கோங்க. வெள்ளை அவல்னால் உங்களுக்கு தூசியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சிவப்பு அவலில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண தண்ணியை அவலில் ஊற்றுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஊறியிருக்கும். இப்போ இதில் நம்ம திருவுண தேங்காய் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம சேர்த்துக்கலாம். அதுமாரி சுகரும் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான இனிப்பு அவல் தயாராகிடுச்சு. இதில் நம்ம ஏலக்காய் கூட தூவிக்கலாம், முந்திரி பருப்பு வறுத்து கூட நம்ம போட்டுக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், பெருமாளுக்கு நிவேதியம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு பிரசாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.